வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம யூடியூப்ல வந்து என்ன பண்ணலாம்னா கம்யூனிட்டி போஸ்ட் போட முடியுங்க. அதில் வந்து நம்ம ஒரு சில கருத்துக்களையும் ஷேர் பண்ணலாம், அதே சமயம் வந்து ஒரு சில கேள்விகளையும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா உங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பதில்களில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்பப்போ கம்யூனிட்டி போஸ்ட் எப்பயாவது தோணும் போதெல்லாம் போடுவேன். முக்கியமாக வந்து ஏதாவது கேமரா ரிலேட்டடாக ஒரு ஃபோனை வந்து ரொம்பவே இன்டெப்த்தாக நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது நத்திங் ஃபோனுக்கு நான் போட்டிருந்தேங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸையுமே வரிசையாக இப்போ நம்ம படித்து பார்ப்போம். அப்படியே படித்து பார்க்கும்போது அதில் ஒரு சில கேள்விகள் இருக்குன்னு அதுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு பதில் சொல்ல முடியுமோ அதை நம்ம சொல்லுவோம். ஸோ எப்பயுமே நான் சொல்கிறது தான், நான் கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து 100% அக்யூரேட்டு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ரீசன் என்னன்னா, நான் எப்படி யூஸ் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி தான் நான் டேட்டா கொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நத்திங் ஃபோன் 3A ப்ரோவோட பேட்டரி லைஃப் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் கிட்ட எஸ்ஓடி வருதுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இது இன்னொருத்தர் எப்படி தெரியுமா சொல்லுவார்? எனக்குலாம் 9 மணி நேரம் அசால்ட்டாக எஸ்ஓடி வருது ப்ரோ அப்படின்னு சொல்லுவார். காரணம் என்னன்னா, அவர் மீடியா சென்ட்ரிக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. பட் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? மேக்ஸிமம் கேமரா ஆன் பண்ணி அவனா யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ கேமரா எப்பயுமே உங்களுக்கே தெரியும், மோஸ்ட் ஃபோன்ஸில், அதுவும் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் ஃபோனோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கேமரா தான் இருக்கிறதுலே அதிகமாக உள்ளே இருக்கிற எஸ்ஓசி, ஐஎஸ்பி என்னெல்லாம் இருக்கோ, எதெல்லாம் அதுக்கு அசோசியேட்டடாக இருக்கோ அது எல்லாத்தையுமே போட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதனாலேயே ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி லைஃப் ரொம்ப வேகமாக ட்ரெயின் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா நான் ரீசெண்டாக கூட என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஷாமி 15 அல்ட்ரா அதை எடுத்துகிட்டு நான் வந்து போயிருந்தேன். இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன மலைங்க, சரியா? அங்கே போயிருந்தேன், நானும் இமானுவல் ப்ரோவும் போயிருந்தோம். அப்போ வந்து 88% கிட்ட பேட்டரி இருந்ததுங்க, சரியா? தொடர்ந்து அப்போ இருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு போட்டு புழிஞ்சு எடுத்திருப்போம். அப்போ எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 38 ஆயிடுச்சு, 50% ட்ரெயின் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அதிகமான சாம்பிள்ஸ், அதிகமான வீடியோஸ் எல்லாமே எடுத்திருப்பேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ யாராவது வந்து என்கிட்ட 15 அல்ட்ரா எப்படிங்க அப்படின்னு கேட்டால், நான் 5 மணி நேரம் தான் எஸ்ஓடி சொல்கிற மாதிரி இருக்கும். பாருங்களேன், 3 மணி நேரம் கிட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரமாக ஸ்க்ரீன் ஆனில் இருந்திருக்கும். ஆனால் இந்த 3 மணி நேரத்துலேருந்து 3.5 மணி நேரத்துக்குள்ள 50% ட்ரெயின் ஆயிடுச்சு. ஒரு ஃபோனோட 100%லேருந்து 50% ட்ரெயின் ஆயிடுச்சுங்கிறது தானே இப்போ இந்த இடத்துல கான்செப்டாக வரும். அப்போ என்ன ஆகுது, மிச்சம் இன்னொரு 50% இருக்குது. நான் எப்பயுமே ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டேன். நான் 25%ல சார்ஜ் போட்டுருவேன். அப்போ என்ன ஆகுது, இன்னொரு 25% நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ என்னோட யூஸ் கேஸ் என்ன, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொதுவாக எப்படி இருக்கும், இல்லை நான் எப்படி யூஸ் பண்ணுவேங்கிறது அதுக்கு தான் அடிக்கடி நிறைய வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எப்பயுமே வந்து இந்த 2%, 8%, 5% வரைக்கும் விடுற ஆள் கிடையாது. ரீசன் என்னன்னா, நமக்கு ஃபோன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு டக்குன்னு வெளியில் போனால் ஏதாவது சாம்பிள் எடுக்கணும், இல்லாட்டி ஏதோ வீடியோ எடுக்கணும், இல்லையா எனக்கு வந்து முக்கியமான கால்ஸ் வருது, இல்லாட்டி அதில் ஏதோ ஒரு டாஸ்க் நான் பண்ணணும் போது எனக்கு பேட்டரி இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். அதுவும் முக்கியமாக வெளியில் இப்போ டக்குன்னு ஏதோ ஒரு வேலை வருது, வெளில கிளம்பணும் அப்படின்னும் போது பவர் பேங்க் எடுத்து மாட்டிட்டு அதை பேக்கில் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரிலாம் நான் போக மாட்டேன். எப்பயுமே சார்ஜ் இருக்கிறத நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். வெளில போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 50 to 60% சார்ஜ் இருக்கிறது தான் நான் விரும்புவேன். ரீசன் என்னன்னா, ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுது அப்படின்னும் போது இமேஜின் பண்ணி பாருங்களேன். அதுவும் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் பவர் பேங்க் மாட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கும். நான் எப்படிலாம் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் எடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு வந்து கூட இருக்கிற நண்பர்கள் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அப்படியே தரையோட தரையாக படுத்தே விட்டான ஐயா மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளால் ஒரு சில மேக்ரோ ஷாட்ஸ்லாம் எடுக்கவே முடியும். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அப்போ பவர் பேங்க்லாம் மாட்டிட்டு சுத்த முடியுமானா முடியாது. ஸோ அதுக்கு தான் சரி, ரைட். அந்த மாதிரி என்ன ஆகுது, அப்போ வித்தியாசப்படும், கருத்துக்கள் வந்து வித்தியாசப்படும். என் கருத்து அப்படியே 100% எல்லாருக்குமே அப்படியே பச்சக்குன்னு பொருந்துமானா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஸோ என்னோட டேட்டாவை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ இவர் வந்து கொஞ்சம் எப்பயுமே கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத மனசில் எப்பயுமே வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னா, இப்போது ட்விட்டரில் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிடுறேன், ரெக்கார்ட் ஆகுது, ஓகே. ஸோ ட்விட்டரில் இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த போஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, X100 அல்ட்ராவையும் விவோட X100 அல்ட்ராவையும் 15 அல்ட்ராவையும் இப்போ கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னென்னா, நார்மலாக வந்து இப்போ இந்த 0.5x 0.6x அதாவது அல்ட்ரா வைட்டில் ஆரம்பிச்சு அப்படியே 100x இல்லாட்டி 120x அது வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட்டு போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ சைடில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி இந்த மாதிரியான கம்பேரிசன் வரும்போது உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, எக்ஸ்பிளைன் பண்ணி கீழே ஒரிஜினல் ஃபைல்ஸையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். டெலிகிராமில் தனியாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலில் வந்து நான் எப்பயுமே இனிமேல் கம்பேரிசன் யூஸ் பண்ண போட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நாங்கள் போட்டுருவேன். ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, பேசாமல் தூக்கி அங்கே போட்டுருவேன். ஸோ தட் நீங்கள் வந்து அதை பார்த்து வெரிஃபை பண்ணி உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் சொல்லலாம், சரியா? சேனலில் நீங்கள் பார்க்க முடியும். இனிமேல் சேனல்னா யூடியூப் சேனலுங்க, டெலிகிராம் சேனலில் நீங்கள் பார்க்க முடியும் ஒரிஜினல் ஃபைல்ஸ். அதே சமயம் ட்விட்டரில் இந்த மாதிரியான போஸ்ட் நீங்கள் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்விட்டர்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ட்விட்டரில் ஆக்சுவலாக ஐடி என்னது, சிவா_பரணிங்க, சரியா? சிவா_பரணி. இதில் தான் வந்து நான் இனிமேல் இந்த மாதிரியான ஒரு சில கம்பேரிசன் போஸ்ட்லாம் போடலான்னு பார்க்குறேன். ஏன்னா போட்டால் என்ன ஆகும்னா, எல்லாரோட கருத்துக்களையும் நான் பார்க்க முடியும் இல்லையா? அது அடுத்து என்னென்னா, இங்கே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 9 நாள் முன்னாடி நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், குட் மார்னிங்னு போட்டு. என்னென்னா, இந்த மாதிரி நத்திங்கில் வந்து நான் மேக்ரோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாமே நத்திங்கில் பாசிபிளுங்க. ஆனால் இந்த நத்திங்கில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்ததுமே எல்லாரையுமே ஃப்ளாட் ஆக்கிற அளவுக்கு சூப்பரான மேக்ரோஸ் எடுக்கலாம். ஜூம் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் நீங்கள் நல்லா பார்க்க முடியும். நாய்ஸ் இருக்கும், என்ன ப்ரோ ஜூம் பண்ணால் உடையிற மாதிரி இருக்குது, இந்த ஃபீல்லாம் வரும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதை வந்து யூஎஸ்பியாக சொல்லி தான் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்குலாம் ஃபோன் வித்துட்டு இருக்காங்க. 30,000 ரூபா ஃபோனில் இது வந்து பண்ண முடியுது அப்படின்னும் போது 30,000 ரூபா ஃபோன் பண்ணால் எந்த அளவுக்கு நல்லா இருக்கணுமோ அதை வந்து நத்திங் அச்சீவ் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 3A ப்ரோ அச்சீவ் பண்ணுதுன்னு சொல்லுவேன். பட் அகைன் பொறுமை வேணும்.
ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக பொறுமை வேணும். ரிலாக்ஸ்டாக கரெக்டாக பொறுமையாக எடுத்திங்கன்னா தரமாக எடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல ஃபோட்டோஸ் அவுட்புட்டாக வரும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஜூம்லாம் இவ்வளோ தான் பண்ணி பார்க்க முடியுமா? ஸோ அந்த ஜூம் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாய்ஸ் இருக்கிறது ஃபீல் ஆகும். ஓகேயா? அதாவது ஒரிஜினல் இமேஜை வந்து நம்ம ஜூம் பண்ணும்போது கொஞ்சம் நாய்ஸ் இருக்கிறது ஃபீல் ஆகும். அதுக்கு ரீசன் என்னன்னா ஆப்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால தான் கேமராவை பற்றி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உள்ளே வரும். சரி, ஃபஸ்ட்டு விஜய் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நத்திங் கூட இந்த மாதிரி பிக்சர் எடுக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஏன்னா நான் எப்பயுமே மேக்ரோ கொஞ்சம் அதிகமாக ட்ரை பண்ணுவேன். போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் ட்ரை பண்ணுவேன் அண்ட் ஜூம்டு ஃபோட்டோஸ் எல்லாமே எல்லா மோடையும் ட்ரை பண்ணுவேன். அதில் மேக்ரோ எனக்கு ரொம்ப யூனிக்காகவும் ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் கிடைக்குது. அதனால் நான் அதை ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நைஸ் ஷார்ட்ஸ் அண்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த அமௌண்ட் ஆஃப் பேஷன்ஸ். ஸோ இதான் மேட்ரு. எப்பயுமே வந்து கொஞ்சம் நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னா ரொம்பவே பேஷன்ஸ் வேணும். பேசிக்கலி டூ ஃபுல் வீடியோ அண்ட் பையிங் கைடு. கண்டிப்பாக நான் இப்போ தான் வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி ஒரு சின்ன வீடியோவை போட்டிருக்கேன். செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் வந்து நம்ம செல்லர் நம்மளை ஏமாற்றணும்னு அவசியம் இல்லை. செல்லரே யாருக்கிட்டே ஏமாற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவர் அந்த டிவைஸை திரும்ப நம்ம வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. யாருக்குமே அந்த டிவைஸில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாமே அது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து புது ஃபோன்ஸ் வாங்குறதுக்கானது தான் அடிக்கடி சொல்கிறேனே ப்ரோ. அண்டர் 30K எந்த ஃபோன் நல்லா இருக்குது, அண்டர் 40K என்ன ஃபோன் நல்லா இருக்குது, அண்ட் இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். முடிஞ்சால் நான் என்ன பண்ணுறேன், கேமரா சென்ட்ரிக் ஃபோன்ஸ் எதெல்லாம் இப்போது 30,000 கேமரா பேஸ்டு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கேமராக்கு நல்லாயிருக்கும். ஆடியோ பேஸ்டு ஃபோன் வந்து எப்பயுமே ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகுது. அதனால தான் அதை சரியாக பண்ண முடியறதில்ல. ஏன்னா ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஐஎம் வீடியோ இந்த மாதிரியான வீடியோ பார்க்கும்போது ஆடியோ பேஸ்டு ஃபோன்ஸ் ஒரு லிஸ்ட் போடுங்க ப்ரோ, கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது அந்தளவுக்கு ஈஸியாக பண்ண முடியலங்கிறது அதார்த்தம். ஸோ அதான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து என்னென்னா பிராணேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஓகே, அடுத்து என்னென்னா பிரணேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து when you compared nothing 3A with iQOO Neo 10R is a valuable or OS is not a big matter. ஓகே, OS ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னா எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன், OS ஒரு ஃபேக்டரி இல்லை. எனக்கு நத்திங் OSஓ ஃபன்டச் OS எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், நல்ல பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக iQOO Neo 10R தான் அடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ கேமரா சென்ட்ரிக்காக இப்போ 3Aல இருக்கக்கூடிய ஒரு சில அட்வான்டேஜஸ் வந்து நீங்கள் 10Rல என்ஜாய் பண்ண போகிறது கிடையவே கிடையாது. ஏன்னா இதில் டெலிஃபோட்டோ இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு 3Aல என்ன பண்ண முடியுதுன்னா ஓரளவுக்கு போஸ்ட் ப்ராசஸிங்கில் 30x வரைக்கும் ஜூம் பண்ணி எடுக்கக்கூடிய ஃபோட்டோவை அதெல்லாம் ஸ்மூத்தன் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் ஜூம்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5x 10x ப்ரோ, அதுக்கு மேலே எதிர்பார்க்கல ப்ரோ அப்படின்னும் போது 3A ஸ்கோர் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் அதுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல நான் சொல்கிறேன். சரியா? இதே நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக போகிறதா இருந்தால் கண்டிப்பாக 7S Gen 3 கம்பேர் பண்ணும்போது 8S Gen 3 இலைட்டுன்னு வருது வாயில், 8S இலைட்னு 8S Gen 3 கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸில் டாப் நாச் தான். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ரோ, உங்களுக்கு ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும், பேட்டரி லைஃபே வேணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அப்படிலாம் சொன்னால் கண்டிப்பாக வந்து iQOO Neo 10R தான். சரியா? அண்டர் 3K வாட் இஸ் த பெஸ்ட் TWS ப்ரோ, ஐ வாண்ட் டு பெஸ்ட் சவுண்ட் ஆடியோ ஃபார் மியூசிக் அண்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஸ்ரீராம் அப்படிங்கிற நண்பர் கேட்டிருக்காரு. ப்ரோ சிம்பிள் ப்ரோ, இது வந்து எப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், OnePlusல வந்து நார்டு பட்ஸ் 3 ப்ரோ எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக ஃபீல் ஆகுது. அதுவும் இப்போ 2700 ரூபாய்க்குலாம் கிடைக்குது, ஆஃபர் அதுன்னு போட்டிருக்காங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னா அதில் வந்து ஹை குவாலிட்டி ஆடியோ ப்ளூடூத் கோடெக்ஸ் எதுவும் இருக்காது, ஆனால் ஏஏசி இருக்கும். ஸோ ஏஏசிங்கிறனால எந்த டிவைஸில் யூஸ் பண்ணாலுமே எனக்கு ஆடியோ கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக ஃபீல் ஆகும். எதில் போட்டாலும் எனக்கு வந்து காம்பேட்டபிலிட்டி இஷ்யூவோ இல்லாட்டி இதில் வந்து ஹைரஸ் ஆடியோ கோடெக் இல்லை, இந்த ஃபோனில் போட்டால் எனக்கு குவாலிட்டி கம்மியாகுது, இந்த ஃபோனில் போட்டால் குவாலிட்டி அதிகமாகுது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. டிஃபால்ட்டாக எல்லா டிவைஸ்லையும் ப்ளூடூத் கோடெக் எப்படி வேலை செய்யுதோ, ப்ளூடூத் பிட் ரேட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ஆடியோ குவாலிட்டியாக டெலிவரி பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல எனக்கு எப்பயுமே வந்து OnePlusஓட நார்டு பட்ஸ் 3 ப்ரோ ஒரு ப்ளஸ் பாயிண்டாக ஃபீல் ஆகுது, அது அண்டர் 3K. அடுத்து இப்போ என்னன்னு பார்த்தா ஆஃபரில் வந்து நீங்கள் ரியல்மி பட்ஸ் ஏர் 7 வாங்கலாம். ஸோ அதில் LHDC இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் ஒரு BBK ஃபேமிலி டிவைஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமையுங்கிறத இந்த இடத்துல நான் திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். சரியா? ரியல்மிலேருந்து நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, OnePlus வாங்கினாலும் சரி, ஓப்போல வாங்கினாலும் சரி, அது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே க்ளோஸ் எக்கோசிஸ்டம் மாதிரி அதே பிராண்டுக்குள்ளார நீங்கள் சுற்றும் போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். LDAC LHDC எல்லாமே பக்காவாக வேலை செய்யும். இது LHDC அப்படிங்கிறனால அது ரியல்மி பட்ஸ் ஏர் 7 அது வந்து LHDC அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஆல்ரெடி BBK ஃபேமிலிக்குள்ளே இருக்கீங்கன்னா என்ஜாய். அதே சமயம் ஷாமியில் ஒர்க் ஆகும், ஷாமி டிவைசஸில் ஒர்க் ஆகும் இந்த LHDC. அப்புறம் விவோ டிவைசஸ்லையும் ஒர்க் ஆகும். சரியா? இதே வந்து கூகுள், சாம்சங், அப்புறம் ஆப்பிள் இதில் ஒர்க் ஆகாது. அண்ட் சில டிவைசஸ் அண்டர் 20Kலேயே ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மற்ற பிராண்டில். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாமி X Series 55 இன்ச் டிவி சேல் பண்ணுறாங்க, வாங்கலாமா? ஐயோ, இதெல்லாம் வந்து இப்போ என்ன சேல் எப்படி போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியலையே, என்ன கேமு என்ன இதுன்னே தெரியாமல் நான் வர மாதிரி ஆகிடுமே. சரி, ஆனால் ஷாமி டிவி நம்ம நண்பர்கள் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணது, இப்போ ஆஃபீஸில் யூஸ் பண்ண ஒரு டிவி பார்த்தீங்கன்னா ஷாமி டிவி மீ டிவி 4X தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். மீ டிவி 4X வந்து தொடர்ந்து டெய்லி டிவிக்கான ஆப்பை டெஸ்ட் பண்ணோன்னா அப்போ என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். டெய்லி வந்து ஒரு 10 மணி நேரமாவது அந்த டிவி ஆனில் இருக்கும். ஸோ அப்படி இருந்தோம் அது வந்து 3 வருஷம் 4 வருஷம், ஆமாம் கோவிட் அப்போ பாருங்களேன், செம 4 வருஷம் ஆக போகுது கோவிட் அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு டிவி.
ஸோ 4 வருஷம் ஆக போகுது. இன்னைய வரைக்கும் அதோட ஒர்க் லோட் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். வீக் டேஸில் கண்டிப்பாக ஆனில் இருந்தே ஆகணும். ஸோ அப்படி இருந்தும் அந்த Mi TV 4X நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டுங்கிறது எப்பயுமே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் ப்ரோ. ஸோ அதனால் நீங்கள் அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் லொக்காலிட்டியில் யார் இருக்கலே நல்லா வந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பண்ணுறாங்க டிவிக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து வந்து ராகுல் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐகோன் யூ10R ஷேர் யுவர் ஒப்பீனியன் பிஃபோர் புக்கிங் ப்ரோ. ஐயோ 9 days ஆகிப்போச்சு, சாரி ப்ரோ. ஆனால் ஆல்ரெடி ஃபோனர் நான் தமிழில் வீடியோ வந்திருக்கும், நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம். பட்சன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான், பேட்டரி லைஃப் கிரேசியாக இருந்ததுன்னு சொன்னால், ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தான். ஸோ கேஷுவலாக ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து 10R வந்து ஒரு பிரச்சனை இருக்க போகிறதே கிடையாதுங்க. Realme 14 Pro Plus-ஓட 3x பெரிஸ்கோப்போட கம்பேர் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக ப்ரோ ஆல்ரெடி கம்பேர் பண்ணியாச்சு, அதுக்கான வீடியோவும் வந்திருக்கும், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்நேரம் அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி லைவ் ஆகிடுச்சு. Realme vs OnePlus வருது பாருங்க, Realme vs Nothing Phone 3a Pro. ரியல்மிலையும் இதுலேயும் ரெண்டுத்துலேயுமே பெரிஸ்கோப் இருக்குங்கிறனால ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணோம். அவுட்புட்ஸ் வந்து முன்னுக்கு பின்னு ப்ரோ. எப்படின்னா அல்ட்ராவைட் பார்த்தா இதில் நல்லா இருக்குது, பிரைமரி சென்சார் பார்த்தா அதில் நல்லா இருக்குது, டெலிஃபோட்டோ பார்த்தா இதில் நல்லா இருக்குது, போர்ட்ரைட் பார்த்தா அதில் நல்லா இருக்குது. இந்த மாதிரி மாறி மாறி தான் வரும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு மாதிரி தான் நாங்கள் அந்த வீடியோவும் பண்ணியிருப்போம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ராகுல் கிருஷ்ணா, ஐ எம் பிளானிங் டு ப்ரீ புக். ஓகே, நிறைய பேர் ப்ரீ புக் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. 10R ப்ரீ புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஏமாற்றம் எதுவும் இருக்க போகிறது இல்லை ப்ரோ. இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணீங்கிறது தான் முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும். எப்படின்னா சாம்சங் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1 year யூஸ் பண்ணி பழகிட்டு இதுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹைப்பர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹைப்பர் ஓஎஸ்லேருந்து ஃபண்டச் ஓஎஸ் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கலர் ஓஎஸோ இல்லை நீங்கள் ஆக்சிஜன் ஓஎஸோ ஏதாவது ரியல்மி யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக ஃபண்டச் ஓஎஸ் மொக்கையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் ஃபண்டச் ஓஎஸ் பேஸ்டு டிவைஸே ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான டிவைஸில் லேண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்கிரேடாக ஃபீல் ஆகும். இது எப்பயுமே நடக்கிறது தான். இப்போ அஸ்வத் பார்த்தீங்கன்னா Redmi Note 14 Pro Plus யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி வந்து Fold 4 யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அங்கேருந்து இங்கே வரும்போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா S10e, Pixel 6 Pro, ஸோ இந்த மாதிரியான டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து இப்போ வந்து இந்த Redmi Note 14 Pro Plusல லேண்ட் ஆகும்போது சீரியஸாக சொல்ல போனால் 30K செக்மெண்ட்டில் அது ஒரு நல்ல டிவைஸ் தான். ப்ராப்ளம் என்னென்னா டிஸ்பிளே நல்லா இருக்குண்ணே, பேட்டரி நல்லா இருக்குண்ணே, சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக இருக்குண்ணே, டிவைஸை கையில் பிடிக்க சூப்பராக இருக்குண்ணே, உங்களுக்கு கர்வ்டு பேனலுக்கு அதுக்கும் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, இவன் எனக்கு சீப்பாக ஃபீல் ஆகுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் மாறலாம். உங்களோட டேஸ்ட் என்னங்கிறத பொறுத்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு எப்பயுமே சேஃப். அதுக்கு சொல்ல வந்தேன், மற்றபடி வரதும் இல்லை. அப்புறம் சிவானா, மை ஃப்ரெண்டு ட்ரைடு யூஸிங் ஹிஸ் Realme 6e. He had budget of 25K. His primary task belongs to social media and phone calls. He wished to go for a good camera setup in the photography. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று Nothing Phone 3a நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பிக்சல் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, எனக்கு பரவாயில்ல ப்ரோ. எனக்கு எந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன்னா இந்த 10R வந்து இப்போ அதுவும் சம்மர் டைமுக்கு 10R கொஞ்சம் அதோட வேலையை கட்டி விடலாம் இல்லையா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். பட் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி முக்கியம்னு நினச்சிங்கன்னா சோஷியல் ஆப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது பிக்சல் டாப் நாச் தான். Pixel 7 ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதே சமயம் Nord 4 ஓரளவுக்கு டீசெண்டான டிவைஸுங்க. கேமரா ஆஸ்பெக்டில் ஓரளவுக்கு டீசெண்டான டிவைஸ். Nothing Phone 3a ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அழகாக ட்ரிபிள் கேமரா செட்டப் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு டெலிஃபோட்டோ as well as பிரைமரி சென்சார் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ஸோ 3aவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதே சமயம் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஷாமியோட ப்ராசஸிங், இந்த ரெட்மி ப்ராசஸிங் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா Poco X7, ஆக்சுவலாக Redmi Note 14 Pro தான் Poco X7. ஆனால் Poco X7 வாங்கினா தான் ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே கம்மியாகுது, அதனால Poco X7 சொல்கிறேன். ஸோ அதிலே நீங்கள் ஹையர் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுக்கு நீங்கள் போயிடலாம். பட் மோரோவர் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்க நிறைய டிவைசஸில் வந்து ஸ்டோரேஜ் இந்த மாதிரியான ஏரியாவில் செக் இருக்கும். ஒரு டிவைஸ் பார்த்தா 2.2 இருக்கும், ஒரு டிவைஸ் பார்த்தா 3.1 இருக்கும், ஒரு டிவைஸ் பார்த்தா 4 இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் UFS ஆஸ்பெக்டில். ரேமும் அதே மாதிரி தான் 4x இருக்கும், 5x இருக்கும், அந்த மாதிரி மாறும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஃபேக்ட் என்னன்னா இவர் வந்து ஒரு கேஷுவல் யூஸர், மீடியா அண்ட் கேமரா அப்படின்னு வரும்போது இதெல்லாம் பற்றி யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்க போகிறது கிடையாதுங்கிறது அது அர்த்தம். பட் இந்த டிவைசஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். Poco F6 கூட இருக்குது. ஸோ இந்த Poco F6 அப்புறம் ஒரு சில டிவைசஸ்லாம் 512GB வேரியண்ட்டே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ அடுத்து என்னென்னா Nothing Phone 2a இல்லாட்டி 3a Proவா? ப்ரோ 2 தான் வந்து கொஞ்சம் நல்ல டிவைஸ் ப்ரோ. ஆனால் கேமராவில் 3a Pro வந்து 2 போட்டுருச்சு அப்படின்னு தோணுது. எந்த இடத்துல அப்படின்னா இப்போ 2ஓட பிரைமரி சென்சாரா 3a Proவோட பிரைமரி சென்சாரா அப்படின்லாம் வரும்போது அது சப்ஜெக்டிவாக மாறும்னு வச்சுக்கோங்களேன். 2ஓட பிரைமரி சென்சாரும் சூப்பராக தான் இருக்கும். பட் இப்போ ஓவரால் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா அல்ட்ரா வைட் நீங்கள் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து உங்களோட 2 தான் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய 8 MP வச்சு நம்ம எதுவும் உருட்ட போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. பட் இதுவே உங்களுக்கு டெலிஃபோட்டோ வேணும் ப்ரோ, நான் ஒரு 5x ஷாட்லாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அந்த 5x ஷாட்டெல்லாம் உங்களுக்கு 3a Pro சூப்பராக டெலிவர் பண்ணும். ஸோ இதுதான் இந்த இடத்துல உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஓவராலாக வந்து கேமரா ப்ராசஸிங் அல்காரிதம் இதெல்லாம் ஓரளவுக்கு மாறிச்சினாலும் கூட, அதாவது 7th century மாறி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிறது 8+ Gen 1ங்கிறனால உங்கள் டிவைஸும் நல்ல டிவைஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரியா? ஆனால் ஃபேக்ட் என்னன்னா உங்கள் டிவைஸில் வந்து நீங்கள் பிரைமரி சென்சாரில் எடுக்கிற ஃபோட்டோ சில சமயங்களில் இதில் இருக்கிற பிரைமரி சென்சாரை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இப்போ கலரு இந்த மாதிரி போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரும்போது
அந்த இடத்துல 3A ப்ரோ ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அப்படி இப்படி விட்டு விட்டு அப்படி தான் ப்ரோ வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐஃபோன் SE 2022 இதை வச்சு எடுக்கிற ஃபோட்டோ சில சமயங்களில் வந்து இன்னைக்கு ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய 40,000 30,000 ஃபோனை கூட பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கலரில் பீட் பண்ணலாம், நாய்ஸ் ரிடக்ஷன் சப்ரஷனில் பீட் பண்ணலாம், போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் பீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுக்காக அந்த டிவைஸ் வாங்கணுமா? இதான் கொஸ்டின். ஸோ உங்களோட டிமாண்ட் என்னங்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்கள் டிவைஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறது அதுக்கு தான் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போது 8 Gen 2 இருக்குங்கிறதுக்காக ஒரு குப்பையை வாங்க முடியுமா? இல்லாட்டி 7S Gen 3 இருந்தாலும் அதில் இருக்கிற விஷயம் எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் 7S Gen 3 மட்டும் தான் டவுன் சைடு பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில். பட் நான் கேமர் கிடையாது அப்படின்னும் போது நமக்கு 7S Gen 3 பேஸ்டு ஃபோன் தானே சூப்பர். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு 8 Gen 2 ஃபோனை வாங்கிவிட்டு அது கேமரா பார்த்தாலும் ரொம்ப மொக்கையாக இருந்து எல்லாமே ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, மற்றபடி வரதும் கிடையாது. ஓகே ரைட்டு. ஸோ அடுத்து என்னென்னா இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். லுக்ஸ் குட், இட்ஸ் டேக்கன் பெரிஸ்கோப். ஆமாம் ப்ரோ, பெரிஸ்கோப்பில் எடுத்தது தான் அந்த மேக்ரோ எல்லாமே. நான் அதில் தான் மேக்ரோ மோட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதில் தான் நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பெஸ்ட் கேமரா அண்ட் கேமிங் மொபைல் இன் iOS ப்ரோ. இது வந்து ரொம்பவே சப்ஜெக்டிவ் ப்ரோ. ஆக்சுவலாக ஆண்ட்ராய்ட்லையும் சரி iOSலையும் சரி உங்களுக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயுமே நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த தேர்மல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான பாயிண்ட்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஆப்பிள் நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஃபீட்பேக்ஸ் நான் பார்க்குறேன். இப்போ 16 Pro Max எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர்மலி அது எவ்வளோ ஈஸியாக த்ராட்டில் ஆகுது அப்படின்னும் போது அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய டாஸ்க்குலாம் டக்குன்னு த்ராட்டில் ஆகிடுமா அப்படின்னா இல்லைன்னு தான் தோணுது. பட் இதுவே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஆண்ட்ராய்டு டிவைசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் த்ராட்டில் ஆகிறதுக்கான சான்சஸே நல்லா பார்க்க முடியுது. அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா கூலிங் மெக்கானிசம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸும் நல்லாவே ப்ரிவைல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கும். நீங்கள் எவ்வளோ டாஸ்க் கொடுத்தாலும் அவ்வளோ ஹீட் ஆகாமல் அதே சமயம் வந்து பர்ஃபார்மன்ஸை டிகிரேட் பண்ணாமல் அதால் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும். பட் ஹீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான SoCஸோட வரனால. சரியா? ஸோ உங்களுக்கு கேமரா, அதுவும் கேமராவில் வீடியோ அப்படி யோசிச்சிங்கன்னா ஐஃபோன் நல்ல ஆப்ஷன். கேமராவில் வீடியோ மட்டும் எனக்கு ஒரு பாயிண்ட் இல்லை ப்ரோ, எல்லாத்தையும் தான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஐஃபோன் இல்லை, அப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டும் போகலாம். சரியா? ஃபோட்டோஸில் வந்து ஆண்ட்ராய்டு இப்போ செம்ம சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா விவோட X200 இருக்குது, Xiaomi 15 இருக்குது, Oppo Find X8 இருக்குது. ஸோ இதெல்லாமே கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் தான். ஸோ இது வாங்கினீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியில் சூப்பராக இருக்கும். இப்போ இதே பட்ஜெட்டில் நீங்கள் ஐஃபோன் வாங்குறதா இருந்தால் 15+ வாங்க முடியும், இல்லாட்டி 15 வாங்கலாம், இல்லாட்டி ஆஃபர் டைமில் 16 வாங்கலாம். பட் அதில் கண்டிப்பாக கேமராவில் அதுவும் ஃபோட்டோகிராஃபியில் இந்த ஃபோன்ஸ் எதையுமே வந்து டக்குன்னு அதில் மேட்ச் பண்ணிட முடியாது. ஏன்னா இந்த ஃபோன்ஸ்லாம் அவ்வளோ நிறைய ஆப்ஷன்ஸ் வேறு இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே, இதுவே வீடியோ அப்படின்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஐஃபோன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுது. ஹாய் ப்ரோ, கூட யூஸ்டு 7 Gen 3 in 3A அண்ட் 7S Gen 3 மேட்ச் 7S Gen 3 ஃபார் 3A ப்ரோ இஸ் அ கிரைம். அது அதான் ப்ரோ, இது வந்து சப்ஜெக்டிவ். எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது வந்து ஹைலி சப்ஜெக்டிவ். உங்களுக்கு வந்து இப்போ 7S Gen 3 30,000 கொடுத்து வாங்குறது எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம வேறு ஏதாவது டிவைஸ்க்கு தாவிடணும். வேறு எது நமக்கு தேவையோ. இப்போ நீங்கள் கேம் ஆடுவீங்க அப்படின்னா 7S Gen 3 வந்து கேமிங்கான டிவைஸ் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ 12R மாதிரியான ஒரு டிவைஸ் அவைலபிளாக இருக்குது, iQOO Neo 9 Pro அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் 8 Gen 2 பேஸ்டு டிவைஸ் அப்படின்னும் போது நம்ம அதுக்கு போயிடணும். ஸோ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த பிராண்ட் வந்து இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அதனால் நம்ம டக்குன்னு வந்து நத்திங் வந்து ஏமாத்துறான் வந்து 7S Gen 3 கொண்டாந்து 30,000 வச்சு இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது. வேறு நிறைய ஏரியாவில் வந்து அவங்களுக்கு மணி அதிகமாக இன்வெஸ்ட் ஆகிருக்கும். அதாவது இந்த டிவைஸ் பண்ணிட்டு இதை சுற்றி இருக்கக்கூடிய செலவுகள் வந்து வேறு ஏதாவது ஒரு சில ஏரியாவில் அதிகமாக இருக்கலாம். அதனால் கூட டிவைஸோட காஸ்ட் இந்த அளவுக்கு வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் இந்த பெரிஸ்கோப்பில் மேக்ரோ அப்படின்னு கொடுக்குறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கிறத நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அதே சமயம் இப்போ ரியல்மிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மேக்ரோ வந்து என்னால் பிரைமரி ப்ளஸ் அல்ட்ரா வைட் வச்சு ஒரு மாதிரி அப்படியே ஹைப்ரிடாக வச்சு பண்ண முடியுது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து நல்லா ஜூம் பண்ணி மேக்ரோ எடுக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நத்திங் ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் தான். What is the difference between raw footage of the image that has been captured by the camera and automatic adjusting camera? My question is, camera in our phone shows the real colors that we see through our eyes. It boosts the colors and showing to us. If differentiate between phones and their calibration and rendering pictures that taken in our home is different when compared to other mobiles, really helping the camera or make the image poor. ஏஐ வந்து சில சமயங்களில் கேமராவோட குவாலிட்டி, அதை வர இமேஜோட குவாலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸும் பண்ணும் ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐ வந்து என்ன பண்ணுதுன்னா, நான் பார்த்த வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு டீநாய்ஸ், இமேஜில் இருக்கக்கூடிய நாய்ஸ் எல்லாத்தையும் நல்லா சப்ரஸ் பண்ணுது ப்ரோ. ஹை அண்ட் ப்ராசஸரில் இது நல்லாவே நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் விவோ X100 அல்ட்ராலலாம் அவ்வளோ சூப்பராக வந்து என்ன சப்ஜெக்டை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா எல்லாத்துலேயுமே நாய்ஸை சப்ரஸ் பண்ணி ஸ்மூத்தன் பண்ணுது. பார்த்தா வந்து இதெல்லாம் நடந்த மாதிரியே தெரியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏதோ வந்து DSLR வச்சு எடுத்த மாதிரி அந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரியான ரிசல்ட் தான் இப்போ வந்து Xiaomiயோட 15 அல்ட்ராலையும் பார்க்குறேன். 15 அல்ட்ராலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான அல்காரிதம் வந்து அப்ளை ஆகிறதுனால பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட்ஸ். பட் நெகட்டிவ் சைட்ஸ் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சில இமேஜஸ் வந்து ஓவர் கில் பண்ணும்போது தான் நமக்கு கடுப்பாயிடும். நான் எதிர்பார்த்த அவுட்புட் இது கிடையாது. எனக்கு வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது இப்போ டிஸ்பிளேல பார்க்கும்போது எனக்கு வேறு மாதிரி இருந்தது. டிஸ்பிளேல பார்க்கும்போதுனா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி, பட் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி வரது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்பவே டூ ஹை கான்ட்ராஸ்டாக ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து நேச்சுரலாக இல்லை. இந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு தான் ப்ரோ மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ளஸ் ரா இருக்குது. ராலையும் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான அந்த பிட் ஸ்டாண்டர்ட்ஸ் மாறலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா
வேற என்ன மாறும் அப்படின்னா அந்த சென்சாரோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ லென்ஸும் நல்லா இருந்து சென்சாரும் நல்லா இருந்ததுன்னா அவுட்புட்டில் கண்டிப்பாக நீங்கள் டிஃபரன்ஸ் பார்ப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராலையும் நீங்கள் அதே மாதிரியான டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். இப்போ Nokia 9 Pure Viewல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டைமில் 5 கேமரா வச்சு அதுலேருந்து வந்து எடுத்து ஓவரால் ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட் கொடுப்பாங்க. ஸோ அதோட ரா ஃபோட்டோவோட சைஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். 30, 40, 50, 60 MBக்கெலாம் கூட நான் ரா ஃபோட்டோ பார்த்துருக்கேன். இத்தனைக்கும் அதில் எடுக்கிறது 12 மெகாபிக்சல் அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கே அந்தளவுக்கு ஹை குவாலிட்டி ரா இமேஜஸ் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இமேஜஸ் நீங்கள் ப்ராசஸ் பண்ணி வரக்கூடிய அவுட்புட் வந்து ரொம்பவே கிரேசியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சில ஒர்க்கு நம்ம பண்ணி ஆகணும். எதுக்கு ரா கேப்சர் பண்ணுறதுக்கே பண்ணி ஆகணுங்கிறது தான் எதார்த்தம் ப்ரோ. சரியா? ராக்கே நிறைய ஒர்க் இருக்குது. ரா கேப்சர் பண்ணுறதுக்கே நிறைய ஒர்க் இருக்குது. நல்ல ரா இமேஜ் யார் கேப்சர் பண்ணுறான்னு பார்க்கும்போது அதுலேயே நம்ம ரேங்க் போட முடியும். ஸோ இதெல்லாமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஐயோ ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Zenfone Max Pro M1 வச்சுருக்கீங்களா? சூப்பர் ப்ரோ. 6 years ஓல்டு, 3A வாங்கலான்னு இருக்கேன். வாங்கலாம் ப்ரோ, வாங்கலாம். இங்கே பாருங்கள் ப்ரோ, எந்த டிவைஸையுமே வந்து வாங்கும்போது நமக்கு வந்து பெரிய லெவலில் இமயமலை அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தா தான் ஏமாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வந்து நம்ம ஏமாறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ரிசல்ட் இருக்க போகுது. நீங்கள் பாட்டுக்கு இருக்கல பெரிய ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு இதை இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா ஏமாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி சென்ஃபோன் யூஸ் பண்ணனால, ஒரு மிட்ரேஞ்ச் டிவைஸ் யூஸ் பண்ணனால இந்த மிட்ரேஞ்ச் டிவைஸ் உங்களை ஃபெயில் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபெயில் பண்ணாது. பட் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஏதாவது நம்ம வச்சிருக்கும் போது தான் நமக்கு வந்து ஏமாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. பட் இதில் வந்து டிஸ்பிளேலேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ. இந்த பிளாக் ரஷ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுனா எல்லாருக்குமே அது நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அதையும் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே ரைட்டு. சார்ஜர் அடாப்டர் ஃபார் நத்திங் ஃபோன் 3A ஏதாவது ஒரு பிடி சார்ஜர் வாங்கிக்கோங்க ப்ரோ. ஒரு 40-45 வாட் CMFலேயே கூட வாங்கிக்கோங்க. அதுவே நல்லா தான் இருக்கும். சரியா? இம்ப்ரெஸ் பண்ணிட்டே போகிறீங்க ப்ரோ. ஹவு டு யூஸ் ப்ரோ மோட்னு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ. சரியா? கண்டிப்பாக போடலாம். மேக்ரோ மோட் OG iQOO 3ல இருந்து மேக்ரோ மோட் வந்து இதுக்கு ஞாபகப்படுத்துன்னு சொல்கிறாங்க. I have seen comparison video between Honor 200 and 3A Pro cameras. It is interesting. Why don't you try this and make a video? கண்டிப்பாக ப்ரோ, இந்த கேமரா கம்பேரிசன் வீடியோலாம் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். பட் அதுக்கு பின்னாடி நிறைய சேலஞ்சஸ் இருக்கிறனால தான் அடிக்கடி இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கே தவிர மற்றபடி வேறு எந்த ரீசனும் கிடையாது ப்ரோ. கண்டிப்பாக மெனக்கடணும், நிறைய டேட்டா எல்லாத்தையுமே எடுத்து கலெக்ட் பண்ணி வைக்கணும். ப்ளஸ் கேமரா கம்பேரிசனில் நம்மளால் கருத்துக்கள் எதுவுமே பெருசாக தெரிவிக்கவே முடியாது. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி டேஸ்ட் கிடையாது. சாம்பிள்ஸ் வேணால் நம்ம காட்டலாம், நீங்களே டிசைட் பண்ணலாம். இதுலேயே எவ்வளோ கேள்விகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பிளை ஒருத்தர் டிவியில் பார்க்குறாருன்னா அவருக்கு கிளாரிட்டி எப்படி இருக்கும். அந்த டிவியை பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா டிவிலேருந்து அதே டிவி ஒரு 1.5 லட்ச ரூபா டிவினா அந்தலையும் கிளாரிட்டி மாறுது. ஃபோனும் அதே மாதிரி தான். HD டிஸ்பிளேல பார்க்குறாரு, 360pல பார்க்குறாரு. ஒருத்தர் என்னடானா 4K சோனி ஃபோனில் பார்க்குறாரு. இல்லாட்டி இன்னொருத்தர் வந்து Quad HD ஏதாவது ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் பார்க்குறாரு. பிரைட்னஸ் அதிகம் வச்சிருக்காரு, பிக்சல் டென்சிட்டி அதிகம் வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஃபுல் இப்போ நான் 4Kல அப்லோட் பண்ணுறேன்னா 4Kலே பார்க்குறாரு. ஸோ எவ்வளோ ஃபேக்டர்ஸ் வருது பாருங்களேன். அப்போது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் வந்து போய் சேருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ கேமரா கம்பேரிசனுங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான் ப்ரோ. அவ்வளோ ஈஸியான ஒரு ஃபேக்டர் கிடையாது. ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு சில கமெண்ட்ஸ். இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. நான் இருந்தாலும் இப்போதைக்கு ஓரளவுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோலையும் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, பார்க்கலாம். பை. வண்டியை விடாமல் நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவாசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.